Daily. Taste the Daily. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் என்ற பாடலுக்கு ஏற்ப திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் குடமுழுக்கு விழாவை தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் வந்திருந்து ஏராளமான பக்தர்கள் கண்டு பரவசமடைந்தனர். திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் 14 ஆண்டுகளுக்கு பின் குடமுழுக்கு விழா நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் 2,44,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கோயிலின் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதனைத் தொடர்ந்து கடந்த 10ஆம் தேதி யாகசாலை பூஜைகளுடன் குடமுழுக்கு விழா தொடங்கியது. வள்ளி தேவஸ்தான திருமண மண்டபம், சஷ்டி மண்டபங்களில் குண்டம் மற்றும் வேதியை சார்ந்த 75 யாகசாலைகள் அமைக்கப்பட்டு சிவாச்சாரியார்கள் மூலமாக 7 கால யாக வேள்வியும் 7 பெண்கள் உள்பட 85 ஓதுவார் மூர்த்திகளால் மங்களவாதியம், வேத பாராயணம், திருமுறை, தமிழ் வேத பாராயணம் நடைபெற்றது. இந்த நிலையில் முக்கிய நிகழ்வான திருக்குட நன்னீராட்டு விழா அதிகாலை 5:31 மணிக்கு நடைபெற்றது. இதனையொட்டி கோயிலின் 7 நிலை கொண்ட 125 அடி உயரம் உள்ள ராஜகோபுரத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு பக்தர்கள் மீது ட்ரோன் மூலம் தெளிக்கப்பட்டது. முருகனுக்கு அரோகரா என விண்ணை பிளந்த பக்தி முழக்கத்திற்கு நடுவே குடமுழுக்கு நடத்தப்பட்ட நிலையில் புனித நீர் தெளிக்கப்பட்டதை மனமுவந்து நெகிழ்ச்சியுடன் பக்தர்கள் ஏற்றுக்கொண்டனர். விழாவை காண அதிகாலை முதலே பக்தர்கள் வரத் தொடங்கிய நிலையில் சாலைகள் முழுவதும் பக்தர்கள் கூட்டமாகவே காணப்பட்டது. கூட்ட நெரிசல் ஏற்படாமல் இருக்க போலீசார் ஆங்காங்கே தடுப்புகளை அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு கோயில் முழுவதும் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்ததோடு விழாவை பக்தர்கள் கண்டுகளிக்க ஆங்காங்கே LED திரைகளும் வைக்கப்பட்டிருந்தன. முருகன் கோயில் குடமுழுக்கு விழாவை காண சொக்கநாதருடன் மீனாட்சி ஊர்வலமாக வந்த நிலையில் பக்தர்கள் காத்திருந்தபடியே அவர்களையும் வழிபட்டனர். விழாவில் அமைச்சர்கள் சேகர் பாபு, மூர்த்தி உள்ளிட்டோர் குடும்பத்துடன் பங்கேற்ற நிலையில் அரசு அதிகாரிகள், முக்கிய பிரமுகர்கள் என பல ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு முருகப்பெருமானை தரிசித்தனர். Taste the Daily.